பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு மினி சீரீஸோடைய எண்டில் இருக்கும். நம்ம மினி சீரீஸ் எதை குறிச்சு அப்படின்னா, சங்கீதக்காரர் எழுதுறாரு 23:5 சங்கீதம். ஆஹ் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுல வந்து அந்த வசனத்தை நம்ம நிறைய வெவ்வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல நம்ம வருகிற நாட்களை தியானிப்போம். அதுல ஒரு ஒரு லேயர் மட்டும்தான் நம்ம இந்த ஆங்கிள், இந்த பிசினஸ் ஆங்கிள் அதுல நம்ம பார்க்கிறோம். மோர் தென் பிசினஸ் அப்படின்றது காட்டிலும் இந்த எக்ஸாம்பிள், இந்த எலிஷா, அந்த விதவை, அந்த ஸ்டோரியோட எக்ஸாம்பிள பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்ட் 5 நம்ம பார்க்க போகிறோம். சரியா நான் சொல்லிடுறேன். கடந்த நாட்கள்ல 4 வசனங்கள்லாம் தியானிச்சோம். ஆனா 4 வசனங்களும் ரொம்ப ஹை டீடைலிங்குள்ள போனதுனால நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 வசனத்துக்கு 4 பார்ட்ஸ் தேவைப்பட்டது. 4 பாகங்கள் தேவைப்பட்டது. இன்றைக்கு 5ஆம் பாகத்துல இருக்கும். பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. இது வரைக்கும் உங்க வீட்டுல அது நடக்கலன்னா இந்த மெசேஜ் கேட்டதுக்கு அப்புறமா நடக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 1 முதல் 7 வரை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இதுதான் ரொம்ப குரூஷியலான வேர்ட்ஸ், நம்ம அண்டர்லைன் பண்ணி பார்த்தோம் இல்லையா? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. வீட்டுல உங்ககிட்ட என்ன இருக்கு, என்ன இருக்கிறது என்று சொல் அப்படின்றான். அதற்கு அந்த விதவை அவங்க சொல்றாங்க, அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய். இது ரொம்ப குரூஷியல் இல்லையா? நம்ம பார்த்தோம். ஒரு குடம் ஒண்ணு போதும். அதுதான் நம்ம தியானிச்சோம் கடந்த நாட்கள்ல. என்கிட்ட ஒரு டேலண்ட் தான் இருக்குன்னா அது போதும். அதை வச்சு என்ன பண்ணணுமோ அதை பண்ணும். ஒரு குடம் போதும். ஆஹ் ஒரு ஒரு ஹிட் போதும். லைஃப்ல ஒரு குட் டெசிஷன் போதும். ஒரு நற்கிரியை போதும், ஒரு ஊழியம் போதும், ஒரு சபை போதும். அது போல நீங்க ஒரு பிசினஸ்னா ஒரு 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 சக்சஸ் போதும், ஒரு டேர்ன் அரவுண்ட் போதும், ஒரு லாபம் போதும். அது வந்து துவக்கமா இருக்கும், அதுக்கப்புறம் அது மல்டிப்ளை ஆகிட்டு போகும். ஸோ இவங்க கிட்ட இருக்கிறது என்னன்னா, ஒரு குடம் எண்ணெய், ஒரு டேலண்ட். அந்த மாதிரி ஒரு குடம் எண்ணெயை குறிச்சு நம்ம தியானிச்சோம். ஒரு குடம் எண்ணெய் எல்லாமே உமது அடியாளுடைய வீட்டில் வேற ஒன்றும் இல்லை என்றால். ஆனா அவங்க ஒண்ணு சொல்ல வந்துட்டாங்க, நாங்க 3 பேர் இருக்கிறோம், நாங்க 3 பேர் தான் ரிசோர்ஸ் பர்சன், எங்களை வச்சு கூட நீங்க எதனா ஐடியா கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியல பாருங்க. ஆனா ஒரு கூட என்னதான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க வீட்டுல இருந்தது வந்து 2 கை. அப்ப 3 பேருக்கு சேர்த்தா 6 கை, 6 கால், 3 வாய், நாவுகள், எல்லாத்தையும் வச்சு எல்லாமே ஆக்சுவலா மணி, பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ரிசோர்சஸ். நம்மளுடைய உடல்ல இருக்கிற ஒவ்வொரு பாகங்களும், உங்களுடைய கைகளை குறிச்சு அசட்டையா எண்ணாதீங்க. உங்க கைகளின் மூலயமா உங்களுக்கு பயங்கரமா பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமைகள். இப்பெல்லாம் ஆன்லைன் ஜாப்ஸ் நிறைய வந்துச்சு. பார்ட் டைம் ஜாப்ஸ், ஃபுல் டைம் ஜாப்ஸ். ஆன்லைன்லயே வீட்லயே சில பொருட்கள் வந்து இறக்குமதி செஞ்சு, எனக்கு ஒரு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி சொல்றேன் பாருங்களேன். ஹவுஸ் விசிட் போனவங்க, ரொம்ப வயசான ஒரு தாத்தா பாட்டிங்க, சர்ச்சுக்கு வர பாட்டிமா அவங்க. அவங்க வீட்டுக்கு வந்து ஹவுஸ் விசிட் போகும்போது ஈவினிங் ஒரு 6 மணி இருக்கும். அந்த மாதிரி டைம்ல தான் போறோம். வீட்டுக்கு வெளியே அவங்க அந்த வயசானவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ரொம்ப 2 பேருமே ரொம்ப ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. பார்க்கவே இந்த வயசுல இவங்க வேலையே செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்கலாம் கடின உழைப்பாளர்கள். நான் பார்க்குறேன், பெரிய பெரிய இந்த கவர்ஸ் மாதிரி இருக்கு. இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் மாதிரி, பிளாஸ்டிக் இல்ல, நான் வேற மெட்டீரியல். என்ன பண்ணோம் இவங்களுடைய ரோல் இது வந்து, நாங்க இது வந்து அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி வெளில இருந்து எங்கேயோ வாங்கி, அதுல வந்து புருஷன் பொண்டாட்டி வயசானவங்க, நான் சொல்றது மோர் தென் 65 70 அந்த ஏஜ்ல அதை தைக்கணும். ஓகேவா? அதை தைச்சு ஒரு ப்ராப்பர் ஏதோ ஒரு பேக் மாதிரி அதை ஆக்கி அதை மடிச்சு வச்சு அவங்களே வந்து வாங்கிப்பாங்களாம். கூலி சார்ஜஸ் மட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. பாருங்களேன், ஒரு 65 70 வயசுல இருக்கிறவங்க வீட்டுல சும்மா படுத்துன்னு கிடக்கலாம், ரேஷன் அரிசியில வாங்கி சாப்பிட்டு ஏதோ ஒண்ணு ஜீவனம் பண்ணிட்டு போலாம், உயிரோட இருந்தா போதும்ட்டு. ஆனா அவங்க தன்னுடைய கடின உழைப்ப, உடல்ல எனக்கு 2 கை இருக்குது, என்னால மத்த மாதிரி இங்க போக முடியாது, அங்க போக முடியாது, வண்டி ஓட்ட முடியாது, தட்ஸ் ஓகே. வீட்லயே என்னால ஒரு சில விஷயம் செய்வேன். என் கை, எனக்கு 2 கை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து அதை பண்ணும்போது, நானும் என் மனைவியும் போயிருந்தோம். எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. நான் மனசார அவங்களையும் அவங்களுடைய அந்த தொழிலையும் ஆசீர்வதிச்சுட்டு வந்தேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமா வழிநடத்துறாரு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த அம்மா மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. என்கிட்ட ஒரு குடம் தான் இருக்குன்னு சொல்லாதீங்க. 2 கை இருக்கா, 10 விரல் இருக்குதா, 2 காலை சேர்த்தா 20 விரல். அப்போ 20 விரல், வாய், கண்ணு நல்லா இருக்கு, காது நல்லா கேட்குது, சுவாசிக்க முடியுது. எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு உடலில் இருக்கிற ஒவ்வொரு பாகங்களும் நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும். பை வாட் மீன்ஸ் அப்படின்னா, ஓடி ஓடி உழைச்சா பணம் சம்பாதிக்கலாம். இந்த கைகளை சரியான காரியங்களுக்கு பயன்படுத்தினா பணம் சம்பாதிக்கலாம். இப்ப நான் வந்து பணம் சம்பாதிக்க வரல. ஆனா
இந்த வாயின் மூலியமா கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற அந்த 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 ஆவிக்குரிய வரங்களை நான் வந்து வெளிப்படுத்துறேன். ப்ரீச்சிங் அப்படின்ற ஒரு கிஃப்ட்டை அதன் மூலியமா ஆண்டவர் வந்து எனக்கு காணிக்கைகள் மூலியமா திருப்தி ஆக்குறாரு. அப்ப நான் ஒரு நாள் நான் மியூட் பண்ற போறேன் என் வாயை, இனிமேல் நான் பேசவே போறதில்ல அப்படின்னா, நான் வந்து என் வாய் மூலியமா எனக்கு வந்து சேர்ந்தடைய வேண்டிய ஆசீர்வாதங்களை நான் இழக்கிறேன். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய நாவு, உங்களுடைய கரங்கள், உங்களுடைய கால்கள், உங்களுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் சில பேரு வெவ்வேறு விதங்கள்ல அதை பயன்படுத்தலாம். சில பேர் வந்து லிசன் பண்ணியே பணம் சம்பாதிக்கலாம். கவுன்சிலிங் ஃபீல்டு, மென்டாரிங்லாம் அதுதான். நான் மென்டாரிங்கும் கொஞ்ச நாட்கள் பண்ணியிருந்தேன் இல்லையா? அதுல வந்து ஒரு 1 ஹார்க்கு ரூ. 250 சார்ஜ். என்கிட்ட யாருன்னா 45 மினிட்ஸ் ஃபோன் பேசி, அவங்களோட மனபாரத்தை சொல்லி ஆலோசனை கேட்டா ரூ. 250. அப்ப பாருங்க, அதுல என்னுடைய ஆலோசனை கேட்கறதுல அடுத்த பாகம் தான். அது வந்து வெரி ஃபியூ, கொஞ்சம் தான். 45 நிமிஷத்துல ஒரு 35 நிமிஷம் அந்த நபர் பேசுவாங்க. மிச்சம் ஒரு 10 நிமிஷம் தான் எனக்கு வேலையே இருக்கும். அங்க எதுக்கு வேலை? என்னுடைய காது. ஸோ எது ரிசோர்ஸ் ரிசோர்ஸ் மெட்டீரியலா இருக்கு அப்படின்னா, என்னுடைய காது தான் அங்க ரிசோர்ஸ் மெட்டீரியல். நான் சரியான செவி திறனோட, சரியா அவங்க சொல்றத உள்வாங்கிக்கிட்டு, அவங்களுக்கு உரிய பிப்ளிக்கல் ஆலோசனையை நான் கொடுத்தேன் அப்படின்னா, 45 நிமிடங்களுக்கு எனக்கு வந்து சேர்ந்தடைந்த பணம் வந்து 250. நான் ரொம்ப கம்மி சார்ஜ் பண்ற ஒரு பெர்சன். ஏன்னா, நம்ம கிட்ட வர மக்கள் வந்து ரொம்ப அப்படியே கோடீஸ்வரன் வரல. அவங்களால இவ்வளவுதான் குடுக்க முடியுன்ற பட்சத்துல ரொம்ப மினிமமா சார்ஜ் பண்றேன். ஆக்சுவலா ஒரு ஒரு செஷன் இந்த 45 மினிட்ஸ்க்கு ₹1000 தான் ரொம்ப மினிமம் சார்ஜ். ₹2000 வாங்குற ஆட்கள் எனக்கு தெரியும். ஒரு செஷன் சொல்லுவாங்க ₹2000. பட் அவங்க சர்டிஃபைடா இருக்கலாம். பட் நான் சொல்றது வந்து செவி கொடுத்து கேட்டா காசாப்பா அப்படின்னா நிஜமா காசு. அது அதுக்குன்னு ஒரு ஃபீல்டு இருக்கு. அதை நீங்க எக்ஸ்பர்டீஸா ஆகுற பட்சத்துல நிச்சயமா வீட்ல இருந்தே பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, உங்க உங்க கையில இருக்கிற பொருள் எதனாதான் ரிசோர்ஸ் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. என்கிட்ட இந்த பொருள் இருக்கு. அந்த பொருளை வச்சு அது மட்டும் இல்ல, அதுவும் தான். அது இல்லாம உங்க ஆண்டவர் படைத்த உங்களுடைய உடல் பாகங்கள் மூலியமா கூட ஆஹ் பணம் சம்பாதிக்கலாம். ரைட் இன் ரைட் வே. ஓகேவா? நிறைய பேர் வந்து சார் தப்பான வழியில போயிட்டு பணம் சம்பாதிக்கிறாங்களே, சரீர உடலை வித்து ப்ராஸ்டியூஷன்ல போயிட்டு அந்த மாதிரி நான் சொல்ல வரல. அதெல்லாம் ரொம்ப நெகட்டிவான காரியம். அதுக்குண்டான கஷ்டத்தை அவங்க அனுபவிப்பாங்க. அந்த மாதிரி இல்ல. ஆண்டவர் இந்த பரிசுத்தமான இந்த சரீரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். இது தேவனுக்கு உகந்த விதத்துல, சரியான விதத்துல நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது, நம்ம அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவர் நம்ம ஞானத்தினால நிரப்பி, நம்மளுடைய நல்ல உடல் பாகங்களை கொண்டு அதை எப்படி மல்டிப்ளை பண்றேன் பாரு, எப்படி அதை வந்து பினான்சியலா நான் கன்வெர்ட் பண்றேன் பாருன்ற ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். நானே ஒரு 2, 3 ஐடியா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இப்பவே. கேட்கறதற்கு காது உள்ளவர்கள் காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். 2ஆம் வசனம், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேற ஒன்றும் இல்லை என்றால். 3ஆம் வசனம், அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, அப்படின்னு நம்ம வெறும் பாத்திரங்களோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பார்த்தோம். நீங்க வெறும் பாத்திரம் அந்த அப்படின்லாம். உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து போர் பண்றதை குறிச்சு பார்த்தோம். நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். ஓகே, டீம் ஒர்க் நம்ம பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் வீக். அதுதான் 5ஆம் வசனம். அவள் அவனிடத்துல இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தல். அந்த பிக்சர் நம்ம பார்த்தோம்ல, 2 குழந்தைங்க இருந்துச்சு. ஊற்ற அது எத்தனை வந்து கொடுக்குவாங்க குழந்தைங்க, நம்ம ஊத்துவாங்க, அது மல்டிப்ளை ஆகும். இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த ஃபேமிலி அப்படின்ற ஒரு மாபெரும் ஒரு சூப்பர் சூப்பர் டூப்பர் ஒரு ஹைலி பிளஸட் அனாயிண்டட் ஒரு டீமை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த மெசேஜ் யாருக்கு உதவியா இருந்துச்சோ இல்லையோ, எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. என் ஃபேமிலி, மை ஃபேமிலி இஸ் அ டீம். நானும் என் ஒய்ஃபும் தான் இப்போதைக்கு எங்களுடைய ஃபேமிலி இல்லையா. எங்க அப்பா அம்மா சேர்த்தா அது வந்து பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான டீம் ஆகும். பட் இப்போதைக்கு நான் தனி கொடுத்தனெல்லாம் வந்துன்றதுனால ஒரு ஒரு மினிமம் டீம் அப்படின்னா நானும் என் ஒய்ஃபும் ஒரு டீம்ன்ற பட்சத்துல, நான் தனியா இருக்கேன், நான் தனியா ஒரு சில காரியங்களை செய்யற ஊழியமோ வேலைகளும் ஏதோ ஒண்ணு, அப்போ வந்து ஐ மைட் ஃபீல் லிட்டில் பெட் ஒரு ஒரு வந்து எப்படி சொல்றது, ஒரு ஸ்லோ டவுன் ஆகுற மாதிரியோ, என்னத்த அப்படின்ற மாதிரிலாம் தோன்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா விஷயம் நன்மை என்ன அப்படின்னா, எப்ப இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு ஹைலைட் பண்ணி, உன் ஃபேமிலியை விட ஒரு பெட்டர் டீம் வேணுமா, நீங்க 2 பேர் சேர்ந்து உலகத்தை கலக்கலாமே அப்படின்ற ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கும் போது, இப்ப எனக்கு வந்து ஒரு ஃபியூச்சரை குறிச்சு எந்த விதமான பயமும் இல்லை. ஏன் பயம் இல்லை அப்படின்னா, கண்டிப்பா ஆண்டவர் நடத்துவாரு. பட் வசனம் இருக்கு இல்லையா, பிரசிங் டூ ஆர் பெட்டர் தென் ஒன். அப்போ 2 பேர் சேரும் போது இன்னும் பிரம்மாண்டமான காரியங்களை அடையலாம், சூப்பரான காரியங்களை வந்து சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது, நிறைய பேருக்கு அந்த ஃபேமிலின்ற ஒரு டீமே இல்லை பாருங்களா. அது நிறைய பேருக்கு
வருத்தமா இருக்கலாம், மனம் பாரமா இருக்கலாம். என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு கோஆப்பரேட் பண்ண மாட்றாங்க. நான் கஷ்டப்பட்டு, பிரயாசப்பட்டு ஒரு சில காரியங்கள் பண்ணணும்னு நெனைக்கிறேன். பட் ஃபேமிலி கிட்ட இருந்து கோஆப்பரேஷன் இல்லன்னு சொல்லிட்டு, அவர்களுக்கு சரியான டிவைன் கனெக்ஷன்ஸ் ஆண்டவர் ஏற்படுத்துவாரு. ஆ மோசேக்கு எப்படி ஒரு ஆரோன அனுப்புனாரோ, ஒரு டீம் ஒர்க் பண்றதுக்கு, ஒரு ஊழியத்த கட்டி எழுப்புறதுக்கு. அதுபோல சரியான டீம குடுப்பாரு. பட் குடுத்து வச்சிருக்கணும் சில பேரு. அவர்களுக்கு அவங்க இமிடியேட் ஃபேமிலியே பயங்கரமான ஒரு டீமா இருப்பாங்க. அது இல்லாதவர்களையும் நண்பர்கள் அது போன்ற டீமும் வருவாங்க. ஃபேமிலின்ற அந்த கோர் டீம் வந்து நீங்க இருந்தாங்கன்னா நல்லா பயன்படுத்திக்கோங்க. எனக்கு போன வீக்கோட மெசேஜ் எனக்கு என் பர்சனல் லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த ஃபேமிலின்ற டீம வந்து இன்னும் ஆ நல்லா ஷார்ப்பன் பண்ற வேலையில நாங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நம்ம 6ஆம் வசனம் தியானிக்க போகிறோம். லாஸ்ட் வீக் அந்த 5ஆம் வசனம். அவைகளில் அவர் வார்த்தாள். அதுதான். இப்ப 6ஆம் வசனம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி சோ இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா எல்லா எல்லா பாத்திரங்களையும் அவங்க 236 பாத்திரங்கள் அவங்க வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு வைங்களேன். எல்லாத்தையும் அவங்க வந்து அது எவ்வளவு பெருசு எவ்வளவு சின்னது எல்லா மிக்ஸ்டு சைசஸ்ல வந்து இருக்கும். எல்லாத்துலயுமே அவங்க வந்து ஆயில் போர் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சோர்ஸ் மெட்டீரியல் அவங்க ஆரம்பிச்சது வந்து ஒரு குடம் எண்ணெய். பட் ஆண்டவர் அதை பிளஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குடம் எண்ணெய் எத்தனை பாத்திரம் அவங்க எடுத்துட்டு வந்தாங்களோ வாங்கிட்டு வந்தாங்களோ கடனா வாங்கிட்டு வந்தாங்களோ அத்தனை பாத்திரங்கள் நிறைய ஆண்டவர் உதவி செய்தாரு. பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி தம்பி தம்பி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வாப்பா அப்படின்றாங்க கேக்குறாங்க. அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. எப்போ உங்களுடைய ஆசீர்வாதம் ஸ்டாப் ஆகும் தெரியுமா? எப்போ நீங்க போதும்னு சொல்றீங்களோ அப்போ ஸ்டாப் ஆயிடும். திருப்பி நான் சொல்றேன். இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு வார்த்தை. ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ உங்களுடைய ஆண்டவருடைய ப்ரொவிஷன் ஸ்டாப் ஆகும், கட் ஆஃப் ஆகும் அப்படின்னா, கட் ஆஃப் பண்ண முடியாது யாரை நினைச்சாலும், பிசாசு நினைச்சாலும். ஆனா when I choose to not to work, நான் எனக்கு வேலை செய்ய விருப்பம் இல்ல ஆண்டவரே. எனக்கு இந்த விதமான காரியங்கள் எல்லாம் ஈடுபட விருப்பம் இல்ல ஆண்டவரே. எனக்கு உழைக்க விருப்பம் இல்ல ஆண்டவரே. எனக்கு இதை பண்ண விருப்பம் இல்ல ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம எப்போ நோ சொல்றோமோ அப்ப ஆண்டவர் ஸ்டாப் பண்றாரு. இந்த குழந்தையும் அதுதான் சொல்றான். ஆக்சுவலா நிஜமாவே பாத்திரங்கள் காலி ஆயிடும். இன்னும் கொஞ்சம் ஞானவானா இருந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் பெரிய புள்ளியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருக்குன்னா இந்த அற்புதம் நடக்குது இன்னும் சடார்னு ஓடி போயிட்டு இருக்கிற எல்லா எங்கன்னா பக்கத்து தெருக்கு பக்கத்து ஊருக்கு எங்கன்னா போயிட்டு எக்ஸ்ட்ரா பாத்திரத்தையாவது வாங்கி எதனா ரெடி பண்ணிருக்கலாம் பாருங்களேன். நானா அதெல்லாம் டக்குன்னு ஒரு தொட்டியெல்லாம் தண்ணியெல்லாம் காலி பண்ணிட்டு எத்தனை போய் இந்த குடத்தை ஊத்த ஆரம்பிச்சிருவேன். தண்ணி கிடக்குது தண்ணி வேற எங்கன்னா வாங்கிக்கலாம். என்ன ஓவர் ஃபிளோ என்ன இருக்குது எத்தனை போய் குடம் ஒரு தொட்டி ஃபுல்லா நிரப்பி போட்டு எப்படி நம்மளுக்கு மைண்ட் எப்படி போகுது பாருங்க. அதனால தான் நம்மளாம் அந்த காலத்துல எண்ணெல்லாம் அந்த காலத்துல வைக்கல பாருங்க. இப்ப அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. எனக்கு அது வருத்தம் தான். இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா பீரோல எல்லாம் எதனா இது பண்றது என்னென்னலாம் கிடைக்குது மிஸ்டர் மீன் இந்த ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாரு. சாப்பிட்டு இந்த மிச்சத்தெல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் ஒழிச்சு வைக்கிறாங்களோ அதெல்லாம் ஒழிச்சு வைப்பாரு பாருங்க. அந்த மாதிரி எதெல்லாம் பாத்திரம் மாதிரி ஏதோ கண்ணில் கிடைக்கலாம் இது பண்ணிட்டு அதுலலாம் எடுத்து ஊற்றி வச்சிடும். தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டில் இருக்குதோ இல்லையா எல்லாத்துலயும் எடுத்து எண்ணெயை நிரப்பி எனக்கு எல்லாமே மணி பாருங்க. வாட்டர் அந்த காலகட்டத்தில் தண்ணி எல்லாம் இது இல்லை மணியா மாற்ற முடியாது. பட் இதுவே எண்ணெயை வந்து எண்ணெய்லாம் ரொம்ப காஸ்ட்லியான பொருள் அந்த காலகட்டத்தில். ஸோ அதெல்லாம் பயங்கரமா மணியா கன்வெர்ட் ஆகும்னா இருக்கிற எல்லாத்தையும் நான் கொஞ்சம் வாயில கூட ஊற்றிக்கினேன் வாயை முன்னோரு ரொம்ப ஒவ்வொன்று வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் பாருங்க நீங்களும் யோசிச்சிருப்பீங்க. அதை டீசெண்டா இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்ல நான் சும்மா விளையாட்டா சொல்லிட்டேன். அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா சுத்தி முத்தி பார்த்து எப்படி எதுல ஸ்டோர் பண்ணலாம் எதுல எதுல ஸ்டாக் வைக்கலாம்னு சொல்லிட்டு கண்ணில் பாக்குற எல்லாத்தையும் பாத்திரம் மாதிரி எழுதோ இல்லையோ பாத்திரமா அதை மாத்துற அளவுக்கு கூடாத அளவுக்கு பயங்கரமா ஸ்டோர் பண்ணலாம். பட் இந்த குழந்தையா சின்ன பையனா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பையன் வேற பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிடுச்சு. அந்த அந்த அற்புதம் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகுது. பட் அது அவங்களுக்கு போதுமானதா இருந்துச்சு பாருங்களேன். 7ஆம் வசனம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அநேக கிறிஸ்தவர்களுக்கு இல்லாத நல்ல பழக்கம், அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா ஜப குறிப்பு கொடுக்கும்போது பாருங்களேன். பாஸ்டர் இந்த மாதிரி நடக்குது ஜோம் பண்ணிக்கோங்க பாஸ்டர். பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு இது வாங்கலாம்னு இருக்கிறேன் ஜோம் பண்ணிக்கோங்க பாஸ்டர். பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு பைக் வாங்கலாம்னு ரொம்ப நாள் பிரயசனம் பண்றோம் பாஸ்டர் ஜோம் பண்ணிக்கோங்க. நம்ம பயங்கரமா ஆவியோடு பயங்கரமா அப்படி அக்கினியா ஜோம் பண்ணுவோம். நம்ம குடும்பத்துல இல்லாத ஒரு ஒரு பிளெஸிங் கூட நம்ம ஃபேமிலியில நம்ம டிக்ளேர் பண்ணி ஜோம் பண்ணுவோம். ஆனா ஒரு நாள் பார்த்தா அவங்க ஜாலியா வண்டி ஓட்டு இருப்பாங்க. நல்லா இந்த வண்டி யாரு கொடுத்தாங்களோ பார்த்தா நான் வாங்கிட்டேன் வாங்கி 3 மாசம் ஆச்சுன்னுவாங்க பாருங்க.
ஜப குறிப்பு கொடுக்க தெரிஞ்ச ஆட்களுக்கு அந்த ஜப குறிப்பை ஆண்டவர் சந்தித்ததுக்கு அப்புறம் நன்றி உள்ள இதயத்தோடு, சரி எல்லாத்தையும் வந்து பாஸ்டர்ஸ்க்கு தெரிவிக்கணும், ஊழியக்காரங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் அதை நம்ம நம்மளுக்காக இவங்கெல்லாம் ஜோம் பண்ணாங்களே, அந்த நன்றி உள்ள இதயத்தோடு ஒரு நன்மை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை பேர் நீங்க உங்களை அக்கௌண்டபிளா போயிட்டு நீங்க எங்களுக்காக ஜோம் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்யூ, கர்த்தர் எங்களுக்கு இந்த காரியத்தை வாங்கி சார், எத்தனை பேர் சொல்லுவோம். சாட்சியில தான் நிறைய ஊழியக்காரங்க தெரியும். அடப்பாவி உனக்காக எப்பயோ முடிஞ்சிட்டு இருக்கோம் அந்த விஷயம், ஒரு 2.5 மாசம் முன்னாடியே முடிஞ்சிருக்கும். நம்ம இன்னும் நேத்துலாம் ஜோம் பண்ணிருப்போம். அடப்பாவி இது தெரியாம அந்த விஷயம் நடந்துச்சா. குழந்தை உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க, குழந்தை பிறக்கணும்னு ஜோம் பண்ண சொல்லுவாங்க. குழந்தை பிறந்துட்டு இருக்கோம், சொல்லியே இருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு கை குழந்தைய தூக்கின்னு வருவாங்க. யார் இது, பக்கத்து வீடா, நீங்க எப்ப குழந்தை பெற்றுப்பேன்? இல்ல எனக்கு குழந்தை பிறந்து 2.5 மாசம் ஆயிடுச்சு, குழந்தைக்கு பேர் வைக்கலாம்னு கூட்டு வந்துக்கிறேன்னா எப்படி இருக்கும் ஒரு சிரிப்பா. நேத்து வரைக்கும் உங்களுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல டெலிவரி ஆகணும் நான் ஜோம் பண்ணியிருந்தேனே. எவ்வளவு காமெடி ஆகுது பாரு கேட்கும் போது. அப்போ ஒரு விஷயம் நடக்குது நடக்கலன்றது வந்து ஒரு அப்டேட் பண்றது ஒரு பேசிக்கான ஒரு இயல்பு. இந்த அம்மா ஏன் தெரியுமா ஆசீர்வதிக்கப்பட்டாங்க? அவங்க கிட்ட அந்த ஒரு நல்ல நன்றி அறிதல் உள்ள இருதயம் இருக்கு. ஏன்னா ஊழியக்காரர் என்ன சொன்னாரு, இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் வாங்கு, இதை எடுத்துன்னு போய் ஃபில் பண்ணுன்னு சொல்றாரு. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தால், அறிவித்த பின் தான் இவங்களுடைய பிசினஸ் ஒரு பிளானிங்கே ஸ்டார்ட் ஆகுது. இந்த வசனத்துக்கு முன்பதாக வரைக்கும் இந்த கதை நமக்கு தெரிஞ்சதுனால நான் அதை பிசினஸ் கூட கனெக்ட் பண்ணி, அதை ஃபினான்ஸ் கூட கனெக்ட் பண்ணி பேசினேன். ஆக்சுவலா இப்ப நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன் கதையை. ஒரு அம்மாவுக்கு 2 பசங்க, ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாரு, கடன் கொடுத்தவன் பிள்ளைகளை அடிமைலாக்கு வரான். அந்த அம்மா ஊழியக்காரர்கிட்ட போய் சொல்லும் போது அந்த ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பாருமா அக்கம் பக்கம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ போயிட்டு வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கிட்டு வரியா, ஓகே அதுலலாம் ஊத்திடுமா, அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறாரு. அந்த அம்மா வந்து ஊத்துறாங்க. இது வரைக்கும் தான், இதைதான் 4 வாரமா நம்ம பேசியிருக்கோம். ஆனா நான் அது வேற லெவல்ல நம்ம மாத்திருக்கோம். ஆவியானவர் வந்து அதை மெசேஜா நமக்கு தெளிவா கம்யூனிகேட் பண்ணிருக்கிறாரு. ஆக்சுவலா நடந்தது இவ்வளவுதான் நடந்திருக்கு. அந்த எண்ணெயெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது நமக்கு தெரியாது. ஏன்னா ஊழியக்காரர் வந்து பிளான் சொல்றாரு, அதுக்கப்புறம் என்னன்றத சொல்ல அவங்க கிட்ட வந்து அந்த ஐயா கிட்ட வந்து அறிவிக்கிறாங்க. நம்ம அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தால், அப்பொழுது அவன் ஊழியக்கார் வாயிலிருந்து வர வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய ஊழியக்கார்கிட்ட உங்களுடைய பாஸ்டர்ஸ் யாரா இருந்தாங்கன்னா, இல்ல யாருக்கு நீங்க அக்கௌண்டபிள், அவங்க கிட்ட போய் நீங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து வர ரிப்ளை ரொம்ப ரொம்ப குரூஷியல். அதுல உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய, உங்களுடைய சூழ்நிலையை புரட்டக்கூடிய, உங்க வாழ்க்கையை அப்சைட் டவுன் நல்ல நல்ல விதமா அப்சைட் டவுன் சேஞ்ச் ஆகக்கூடிய அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் அடங்கியிருக்கலாம். அதனால எச்சரிக்கையா இருங்க. அநேகர் ஊழியக்காரங்கிட்ட ஷேர் பண்றது இல்லைன்னா நீங்க அநேக அபிஷேகமான வார்த்தைகளையும் அபிஷேகமான உங்க லைஃப்பை புரட்டி போடுற அற்புதங்களையும் நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஊழியக்காரங்க உங்க மத்தியில் இருக்கும் போதே, ஆக்சஸ் இருக்கும் போதே அவர்களை சரியா பயன்படுத்திக் கொள்ளுமாறு நான் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த அம்மா ஒரு சாட்சி பாருங்களேன். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் சொல்றாரு, எலிஷா நீ போய் அந்த எண்ணெயை விற்று, ஃபர்ஸ்டே ஒரு சொல்ற பிளான் என்னன்னா, நம்மளுக்கு என்ன மைண்ட் செட் போவோம் அப்படின்னா, என்ன பண்ணலாம், பேசாம எல்லா வீட்டுல இருந்தும் பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டோம். எண்ணெய் ஊத்துறதுக்கு முன்னாடி பாத்திரம் வாங்கிட்டோம். இப்ப நேக்கா என்ன பண்ணு, எத்தனை போயிட்டு பாத்திரங்களெல்லாம் வித்துட்டு ஊரை விட்டு ஓடிடலாம். எப்படி சூப்பர் ஐடியாவா? பாத்திரங்களெல்லாம் எங்கன்னா வித்துட்டு காசு வந்துடும். காசு வச்சுன்னு புள்ளைய கூட்டு எங்கன்னா ஊருக்கு ஓட்டா அப்ஸ்காண்ட் ஆளு, அவங்ககிட்ட அவன் கொடுத்தவன் இழிச்சவன். அப்படிதான் நம்ம புத்தி போவோம் பாருங்க, சுய புத்தி. அவரு என்ன சொல்றாருன்னா, பாத்திரம் அவங்களுக்கு தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துடணும். அந்த எண்ணெயை விற்று ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யறாருன்னா, அதுக்குள்ள எண்ணெயை தான் விற்கணுமே தவிர இந்த பாத்திரத்தை விற்கிற ஒரு விஷயத்துக்கு இப்போ அநேகர் வந்து இந்த நகையை விற்கிறது, பொருள்களை விற்கிறது, இந்த ஒரு மைண்ட் செட் பிசாசானவன் ரொம்ப 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 எப்படி சொல்றது, உங்களை வறுமைக்கும் தரித்திரத்திற்கும் தள்ளுற ஒரு ஜோன்ல ஈடுபடுவான். நிறைய பேருக்கு இந்த கெட்ட பழக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா, எல்லாத்தையும் வித்துருவாங்க பாருங்களேன். ஆண்டவர் தான் கொடுத்திருப்பாரு அந்த ஆசீர்வாதத்தை. விற்கும் போது ஒரு விஷயம் எப்பவுமே யோசிங்க, விற்கும் போது ஒரு விஷயம் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் வாங்குறதுக்கு முன்பதாக எவ்வளவு நான் ஜபத்துல இருந்திருக்கேன். உங்களை பத்தி எங்களுக்கு இந்த காரியம் நம்ம கையில வர்றதுக்கு நான் எத்தனை நாட்கள் ஜெபிச்சேன், எத்தனை நாட்கள் பிரயாசப்பட்டேன். ஆண்டவர் கொடுத்த ஈவாச்சு. இப்ப திருப்பி நான் இதை விற்கிறேன் அப்படின்னா ஆண்டவருடைய பெர்மிஷன் இருக்கா? ஃபர்ஸ்ட் விஷயமே அதுதான். பொருளை விற்கிறது எது எது ரொம்ப அந்த அந்த காரியம் நாளைக்கு நீங்க விற்கிற அமௌண்ட்டை காட்டிலும் டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு, 1000 டைம்ஸ் கூட அது வந்து மல்டிப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியலா ப்ரொவைட் பண்றதுக்கு யூஸ் ஆகலாம். பட் நம்மளுக்கு என்ன, அப்போதைக்கு செலவுக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்குன்ற தேவைக்காக உங்க கையில இருக்கிற ரிசோர்ஸையே நிறைய பேர் வந்து வித்துடுற ஒரு பழக்கத்தில் இருக்கீங்க. எச்சரிக்கையா இருங்க. தட்ஸ் நாட் அ குட் ஹேபிட். எண்ணெயை தான் வைக்கணும், பாத்திரத்தை அல்ல. அல்லேலூயா.
காட்னால அந்த பாத்திரத்தை நிரப்ப முடியும்னு நம்புங்க. அதற்காக காத்திருங்க. அவர் சொல்ற காரியங்களை கேட்கும்போது, எண்ணெய் நிரம்புனதுக்கு அப்புறம் நீங்க எண்ணெய வித்துருங்க. பாத்திரத்த வித்துறாதீங்க. உங்க கையில இருக்க எதையுமே இனிமேல் சேல் பண்ற மைண்ட் செட்டே வரக்கூடாது. அன்லெஸ் ஆர் அன்டில் நீங்க வந்து சேல் பண்ணிட்டு புதுசு வாங்குற ஐடியால இருந்தா ஓகே. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அந்த மாரி இருந்தா ஓகே. மத்தபடி இந்த விக்கிறது இது போன்ற காரியங்களில் கிறிஸ்தவர்கள் ஈடுபடக்கூடாது என்று நான் பரிந்துரைக்கிறேன். ஏன்னா தேவனால் ஆகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதுவரைக்கும் உங்களுடைய குடும்பம் அது போன்ற இந்த வித்து வித்து சாப்பிடுற மைண்ட் செட்ல இருந்துச்சுன்னா வருகிற நாட்கள் குடும்ப சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவாராக. விற்காமல் உங்க கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ், நீங்க தான் அந்த ரிசோர்ஸே. உழைச்சு வேற எப்படிதான் இதை சமாளிக்க முடியுமான்றத வந்து நீங்க கேளுங்க. தேவனுடைய ஆலோசனை கேளுங்க. ஊழியர்கள் இருந்தாங்கன்னா ஊழியக்காரருடைய ஆலோசனை கேட்டுருந்தாங்க. இந்த ஊழியக்காரர் சொல்றாரு பாருங்க அழகா, நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து, ஃபர்ஸ்ட் எண்ணெயை வித்துரு. இதுக்கு அப்புறம் ஒண்ணு மறந்துடக்கூடாது. நீ பெரிய ஆளாயிட்ட கடனை அடைக்க தான் இவ்வளவு பிரயாசப்பட்டேன். அதனால ஃபர்ஸ்ட் கடனை தீர்த்துட்டு மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள். மீதி இருந்துச்சுன்னா அதை கொண்டு வாழ்க்கையை வாழுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு பாருங்களேன். அவங்க அந்த அம்மா இப்ப நாளைக்கு திருப்பி எடுத்துன்னு வந்துட்டு திருப்பி வெறும் பாத்திரம்லாம் எடுத்துன்னு வந்துட்டு திருப்பி ஊத்துனா அது வந்திருக்குமா? வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க அவங்க எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் வித்துரு, நிறைய பணம் கிடைக்கும், கடனை அடைச்சிடு, மிச்சம் இருக்கிற காசை வச்சு சூப்பரா ஜாலியா சந்தோஷமான லைஃப் வாழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் பிசினஸ் பிரின்சிபல்ஸ் நிறைந்த ஒரு சிறப்பான சூப்பரான பைபிள் ஸ்டோரி நம்ம இன்று கேட்டோம். எதோடைய துவக்கத்துல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்றது நம்ம நினைவு கூறலாம். சங்கீதக்காரர் எழுதுறாரு, ஆஹ் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எப்பேற்பட்ட பாத்திரம், எப்படி நிரம்பி வழிகிறதுனா என்ன, காடோடைய கரம்னா என்ன, கர்த்தர் எப்படி ஓவர் ஃப்ளோ கொடுக்குறாரு. இந்த எக்ஸாம்பிள் எப்படி ஓவர் ஃப்ளோ நடந்துச்சு. ஓவர் ஃப்ளோனா என்ன அர்த்தம்னா, ஒரு பாத்திரம் ஒரு குடம் என்ன எடுத்து ஊத்துனா ஒரு குடம் தானே ஃபில் ஆகும். கொஞ்சம் கம்மி கூட ஆகலாம், எண்ணெய் எல்லாம் அப்படியே அந்தந்த பாத்திரங்களை விட்டு பட் ஊத்த வந்துனே இருந்துச்சு. இதுதான் தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய சிறப்பான அது அது அற்புதம். அது ஒரு மிராக்கிள், ஒன் ஆஃப் த மிராக்கிள்ஸ் ஆஃப் காட். யோசிச்சு பார்க்கும்போது உங்க லைஃப்ல என் லைஃப்ல இது போன்ற காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். நான் 5 வாரமா 4 வாரமா சொல்லினேன். என் ஃப்ரெண்டோட எக்ஸாம்பிள் சொல்றேன், சாட்சி சொல்றேன். இன்றைக்கு அதை சொல்லி ஆகணும் அப்படின்ற இந்த கன்க்ளூஷன்ல இருக்கும். ஓகேவா, நம்ம இந்த மெசேஜ் முடிஞ்சிச்சு. ஒரு ரியல் லைஃப் டெஸ்டிமனி எனக்கு எப்பெல்லாம் இந்த ஆஹ் என் பாத்திரம் நிரம்பி ஒழிக்கிறது அப்படின்ற ஒரு சாட்சியை நான் கேட்கிறேனும், அப்பெல்லாம் எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான் ஞாபகம் வருவான். ஏன்னா அவன் பேர் வந்து கார்த்திக். ஓகேவா, MS கார்த்திக். ஆஹ் அவனுடைய லைஃப்பை யோசிச்சு பார்க்கும்போது அவன் கிறிஸ்தவ பையன் தான். என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட். யோசிச்சு பார்க்கும்போது எல்லா இடங்கள்லயும் அவன் லைஃப்ல எந்த நன்மை ருசி பார்த்தாலும் அவன் அந்த வேர்ஸ் போட்டுருவான், ஸ்டேட்டஸ்ல போட்டுருவான், என்கிட்ட சொல்லுவான், மாப்பிள்ள மை கப் ஓவர் ஃப்ளோஸ் மாப்பிள்ள, என் பாத்திரம் நிறைவு ஒழுகிறது. அது வந்து அந்த வேர்ஸ் அவன் சீரியஸா எடுத்துக்கிறான். இப்ப அந்த வேர்ஸ் தியானிக்க போகும்போதே அவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன், நீ உன் சாட்சி அனுப்பணும்டா, ஐம் கோனா ஷேர் டு மை பீப்புள். என் மக்களுக்கு நான் இதை சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் ஜீவனுள்ள சாட்சி பாருங்களேன். நம்ம சங்கீதக்காரர் இது எழுதினாரு அந்த காலகட்டத்துல ஒரு விதைமையா. எலிசா காலகட்டத்தில் எலிசாலாம் இருக்கட்டும், இப்ப யாருனா இருக்கிறான், இப்ப இருக்கிறான் என் ஃப்ரெண்டு, அதை பத்தி தான் நம்ம யோசிச்சுட்டு போறோம். நம்ம வந்து அவன் டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறான், அதை நான் படிக்கிறேன். இங்கிலீஷ்ல இருக்குது, நான் அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறேன். இந்த என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது குறிச்சு சாட்சி சொல்றா அப்படின்னும் போது அவன் சொல்றான், நான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறேன். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த ஒரு என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, மை கப் ஓவர் ஃப்ளோஸ். இந்த வார்த்தை வந்து இது வந்து என் வாழ்க்கையில வந்து ஒரு வரி அல்ல, இதுதான் என் வாழ்க்கையோடைய ஸ்டோரியே இதுதான் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவன் சொல்றான், 2016 நான் என்னுடைய உலக ரீதியான என் தகப்பனை இழந்தேன். நாங்க ஃபைனல் இயர், நான் அவன்லாம் ஃபைனல் இயர். ஐ திங்க் லாஸ்ட் செமஸ்டருக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், 8th செமஸ்டருக்கு முன்னாடி 2016ல அது ஒரு சண்டே மார்னிங். நான் சொல்றேன், நான் சர்ச்ல இருக்கேன், எனக்கு ஃபோன் வந்து இந்த மாதிரி அப்பா இறந்துட்டாருன்னும் போது பகீர் இருந்துச்சு. சர்ச் முடிச்சுட்டு உடனே போய் நான் இந்த ஃபியூனரல் சர்வீஸ் அட்டன் பண்ணேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த டே, இட்ஸ் சண்டே. அவங்க அப்பா வந்து ஆக்சுவலா நேவி, ஓகேவா, அது நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், நேவில இருந்தாரு. ஹி லாஸ்ட் அந்த உலக ரீதியான தகப்பனை 2016ல அவன் என் நன்மை இழந்தான். அது என் லைஃப், அவன் சொல்றான், அது என் லைஃபோடைய ரொம்ப டிஃபைனிங்கான ஒரு மூமெண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு 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 தருணம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா அந்த சீசன் ஆஃப் லாஸ்ல தேவன் என்னை வந்து அவருடைய சிறகுல என்னை மூடுந்த வந்து நான் இந்த டைம்ல நான் யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அது மாத்திரம் இல்லாம நான் உலக ரீதியான ஒரு தகப்பனை நான் இழந்தாலும் ஆவிக்குரிய தகப்பனாகிய கிறிஸ்து வந்து ஒவ்வொரு நாளும் என்னை வந்து சூழ்ந்து கொண்டதை உணர்கிறேன்.
ஒரு ஒரு நாள் கூட என்னுடைய ஏசப்பா என்னை வந்து என்னை விட்டும் விலகல, என்னை கைவிடவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் டெஸ்டிமனி அவன் அனுப்புனான். அதுதான் நான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்றான்னா, என்னுடைய இயேசு வந்து என்ன ஒரு கன்சிஸ்டன்டா என் மேல கிருபையா இருந்திருக்காரு. அவர் எனக்கு உண்மையா இருந்திருக்கிறாரு. அவர் எப்பொழுதெல்லாம் அவருடைய பிரசன்ஸ் எனக்கு வேணுமோ, அவருடைய இருப்பிடம் எனக்கு வேணுமோ, அப்பெல்லாம் ஹி வாஸ் பிரசன்ட். எனக்கு தேவைன்னும் போது என் ஏசப்பா வந்து எனக்காக வந்து நின்னாரு அப்படின்ற மாதிரி நான் சொல்றான். திரும்பி பார்க்கும்போது ஐ கான்ட் ஈவன் கவுண்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் காட் ஹஸ் பிளெஸ்ட் மீ அப்படின்னு சொல்றான். நான் திரும்பி பார்த்தேன்னா எத்தனை விதங்கள்ல கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இன்றைக்கு நான் செழிப்பா இருக்கேன் அப்படின்றத நான் திரும்பி பார்த்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா என்னுடைய காலேஜ் இயர்ஸ்ல அவன் ஆக்சுவலா டிகிரி கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பே இல்லை. நான் சொல்றேன், ஒரு ஃபைனல் செம்ல அவங்க அப்பா ஞாபகம் வந்துட்டு, அது ஜஸ்ட் செமஸ்டருக்கு முன்னாடி, ஜஸ்ட் பிஃபோர் மென்டல். அவன் நல்லா படிக்கிற பையன் தான். அது வரைக்கும் அந்த 7th செம் வரைக்கும் அரியர் இல்லை. இருந்தாலும் கிளியர் பண்ணிட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஆஹ் ஒரு வாட்டி அப்படியே இந்த எக்ஸாம் போறோம், மத்தியான எக்ஸாமு. வாடா போலான்றான், இல்ல மாப்பிள்ள நான் வரலான்றான். எல்லாரும் நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டி, சும்மாவாவது வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுக்கோ, எனக்கு ஒன்றும் சூழ்நிலை எல்லாம் புரியுது, யூ ஆர் அவுட் ஆஃப் யர் மைண்ட், நீ வந்து ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்க, வந்துட்டடா நீ காலேஜுக்கு வரலன்னா பரவாயில்ல, எக்ஸாம் எழுத வந்துட்ட, அம்மா அம்மா இழந்த அப்பாவை விட்டு அம்மாவை பாரு, அம்மாக்காக நீ பண்ணணும்னு சொல்லிட்டு வற்புறுத்தி அனுப்பிச்சோம். கர்த்தருக்கு கிருபையில எப்படியோ பாஸ் பண்ண அந்த எக்ஸாம்லாம். பாருங்க, நண்பர்கள் ரொம்ப முக்கியம். பாருங்க, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சரி விடு மாப்பிள்ள, நீங்க எதுனா நான் இங்க இரு, நாங்க இதான் எழுதிட்டு வரோம் அப்படின்ற மாதிரிலாம் கெத்து இல்ல. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவனை சூழ்ந்திருந்தாங்க. நீங்க நல்லா இருக்கலாம். அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை நான் சொல்ல வரேன். அவன் சொல்றான், ஆண்டவருடைய கிருபை வந்து என்னுடைய காலேஜ் இயர்ஸ் ஃபுல்லா என்ன கடக்க வச்சது. இன்ஜினியரிங் நல்லபடியா கர்த்தர் கிருபையில முடிச்சேன். அதுதான் எங்க அப்பாவுடைய கனவும் கூட. அந்த பட் அந்த கிராஜுவேஷன் வாங்குற அந்த டைம்ல வந்து எங்க அப்பா உயிரோட இல்லை. இருந்தாலுமே எங்க அப்பாவுடைய அந்த ட்ரீம், அவருடைய ஆசையை வந்து நான் நிறைவேற்றினேன். கிராஜுவேஷன் முடிச்ச அப்புறமே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரு. என்னுடைய முதல் வேலையில வந்து எனக்கு 16,000 சம்பளம். இந்த சம்பளம் எல்லாம் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன் தெரியுமா? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு இவன் சொல்றானா, எப்படி நிரம்புதுன்னு நான் சொல்றேன். 16,000 என்னுடைய முதல் சம்பளம். அந்த கம்பெனி பேர் நான் சொல்ல விரும்பல. நானும் அந்த இன்டர்வியூ போனேன் பாருங்க. செம செம காமெடி ஆச்சு. நான்லாம் ரிஜெக்டட், நமக்கு வரவே மாட்டேங்குது. டக்குன்னு ஒரு பேனாவை குத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கெல்லாம் செல் மீ திஸ் பென்னுட்டான். நான் ஏன்டா பேனா வைக்கணும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அப்படின்னு நினைச்சு பார்த்தா ஓகே நெல்சன் சி யூ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. நமக்கு செட் ஆகல. அவன் பாருங்க எப்படியோ போயிட்டான். ஆனா அது பிபிஓ கம்பெனி. இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்? பெண்ணு வைக்கிறதுக்கும் ஃபோன் பேசுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா அந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க. அவன் பேனா வைக்க தெரிஞ்சுக்கிட்டுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. அவனுக்கு இந்த கேள்வி கேட்டாங்களான்னு தெரியாது. பட் நானும் அவனும் தான் போனோம். நம்ம எனக்கு அவனோட நானும் ரொம்ப க்ளோஸ் ஜேர்னி. ஓகேவா? அதனால அவனோட நன்மைகள் அதிகமா தெரியும். அதனால தான் உன் சாட்சி வேணும் அந்த அனுப்புன்னு சொன்னேன். ஆஹ் கர்த்தர் கிருபையில 16,000 ஃபர்ஸ்ட் சம்பளம் இருக்கு. ஓகேவா? போன வேலை. இப்ப சொல்றான், கட் பண்ண இப்ப 2026. கர்த்தருடைய மகத்தான கிருபையில இன்று என்னுடைய மாத வருமானம் சம்பளம் என்ன அப்படின்னா 2,40,000. ஹalleluya! எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 10 இட்ஸ் பீன் ஆக்சுவலி 10 இயர்ஸ். பிரைஸ் காட். எஸ், 10 வருஷம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். உலக ரீதியான தகப்பனை எழுந்தாலும் 2016ல அவன் இழக்கிறான். இப்ப 2026ல அவனுடைய சாட்சியை ஒரு சபையில நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். 16,000 எங்க இருக்கு? 2,40,000. அவன் ஐடி கம்பெனில வேலை செய்யறான். ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல அவன் வேலை செய்யறான். டாக்ஸ் எல்லாம் பே பண்றான். அதனால தான் தெரியுமா அவனும் அந்த நம்பர்ஸ் கோட் பண்றான். நானும் நம்பரோட தான் சாட்சி சொல்றேன். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். இதுல ஏன் இந்த இவனுடைய டெஸ்டிமனி, என் ஃப்ரெண்டோடைய டெஸ்டிமனி ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒவ்வொரு அந்த 16,000த்தையும் நான் பார்த்தேன். அவனுடைய இழப்பையும் பார்த்தேன். 16,000 அப்படி இன்க்ரீஸ் ஆச்சு. அவன் அமேசானுக்கு போனான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் 6 மாசம் கழிச்சு நான் போனேன். அவன் தான் என் இன்டர்வியூ ப்ராசஸ் ஃபுல்லா என் கூட இருந்தான். நான் உருப்பட்டதுக்கு அவன் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் எக்ஸாம்பிள். ஆனா அவன் உருப்பட்டதுக்கு நான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு சொன்னான். அதை பத்தி எனக்கு குறிச்சு நான் பேசவே போறது இல்லை. அவன் வந்து கொஞ்சம் கோச்சிப்பான். உன்னை பத்தி சொல்ல சொன்னேனே உன்னுடைய ரோல்ன்ட்டு. பட் சாட்சி அவன் சார்ந்தது. அதனால ஏன் என்னுடைய பங்களிப்பை நான் கொஞ்சமா சொல்லிட்டு அவன் என்ன டைப் பண்ணானோ அதை நான் அதிகமா சொல்ல போறேன். அவன் மூலியமா தான், அவன் மூலியமா இல்ல, அவன் ரெஃபரன்ஸ் மூலியமா தான் நான் அமேசான் போனேன். அவன் கூடயே இருந்தான், எனக்காக ஷெபிச்சா, என் கூட இருந்தான். வேலையெல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் செஞ்சோம். வி ஹேட் லாட்ஸ் ஆஃப் ஃபன் அட் அமேசான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல ஒரு 1.5 வருஷம் கழிச்சு அவன் கிளம்பி அடுத்த கம்பெனிக்கு போயிட்டான். நானும் கொஞ்ச நாள்ல குவிட் பண்ணிட்டு நான் ஊழியர் பண்ணிட்டேன். அடுத்த கம்பெனி போனா இல்லையா, அங்கேயே நல்ல ஒரு ஷிஃப்ட், ஒரு 45,000 என்ன கேள்விப்படும் போது நெக்ஸ்ட் ஜாப் வந்து இப்போ 45,000 அவன் தாவுனான். அங்கிருந்து 45,000 அதே கம்பெனில தான் இப்ப இருக்கிறான். 2,40,000 வருஷத்துக்கு.
மாசத்துக்கு, ஒரு மாசத்துக்கு 2,40,000 2.4 lakhs per month. ஓகேவா? அவன் சொல்றான், இப்ப இருக்கிற என் வேலையில வந்து நான் வந்து 3 ப்ரொமோஷன்ஸ் நான் ஆண்டவர் என்ன கடக்க கிருபை பாராட்டினாரு. I've seen his hand multiply my life in ways I could have never imagined. கர்த்தர் தன்னுடைய கரத்தினால் என்னை ஆசீர்வதித்து என் வாழ்க்கையில மல்டிப்ளிகேஷனை, என்னை என்னை என்னுடைய எல்லைகளை பெரிதாக்கி என்னை விஸ்தாரமாக்குனாரு. வெவ்வேறு விதங்கள்ல இதை நான் உணர்ந்திருக்கிறேன் கர்த்தருடைய கரத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, என்னுடைய பர்சனல் லைஃப்ல, என் பர்சனல் லைஃப்ல கூட அவருடைய நன்மையினால என்னை வந்து திருப்தியாக்கி இருக்கிறாரு. என்னுடைய அவருடைய நன்மையினால ஓவர்ஃப்ளோ பண்ண வச்சிருக்கிறாரு. அவன் சொல்றான், எனக்கு 2021 அந்த அந்த இயர்ல வந்து எனக்கு கல்யாணம் ஆச்சு. கர்த்தருடைய பேர்தான கிருபை நிமித்தம் கர்த்தர் என்னுடைய குடும்பத்தை வந்து அப்ஹெல்ப் பண்ணாரு. என்னை வந்து கனப்படுத்தினாரு. 2026 இப்போ வந்து அவனுக்கு வந்து அவன் சொல்றான், எனக்கு வந்து ரெண்டு ரெண்டு பசங்க, ஆக்சுவலா ட்வின்ஸ் அவனுக்கு வந்துச்சு. ட்வின்ஸ், ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. இது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நிறைய பேர் வந்து ட்வின்ஸ்னாலே ஆம்பளை பசங்க, ட்வின்ஸ்னாலே 2 கேர்ள்ஸ்ன்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அவனுக்கு வந்து ட்வின்ஸ் தான், ஒரு ஆண் ஒரு பெண், ஒரே பிரசவத்துல. எவ்வளவு சூப்பரான ஒரு விஷயம், எவ்வளவு பெரிய பிளெஸிங் பாருங்களேன். பாத்திரம் நிரம்பி வழியுதுன்னா அவன் பேரு கர்ப்பத்திலேயே ஆண்டவர் வந்து அந்த விதமான இரட்டை குழந்தைகளே ஒரு ஆசீர்வாதம், பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம். அதுல சில பேர், ஐயோ 2 ஆம்பளை பசங்க பிறந்தீங்களா, 2 பொம்பளை பசங்க, ரெண்டுமே ஒன்னா கிடைக்குது, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ரொம்ப ஹைலி பிளஸ்ட் ஹி இஸ். பிரைஸ் பீ டு காட். கர்த்தர் அவனை இன்னும் அதிகமா பாதுகாக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். அது சொல்லிட்டு நான் அந்த இந்த இந்த என்னுடைய எங்களுடைய அந்த பிரெக்னன்சியை வந்து நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை பிறக்குன்ட்டு நான் கற்பனை பண்ணாத காரியங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில செஞ்சாரு. அண்ட் நான் இப்ப சொல்றதுலாம் வெரி ஃபியூ, கொஞ்சம் ஆசீர்வாதங்களை தான் என்னால சொல்ல முடியும். டைம் அவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதை காட்டிலும் எது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் எது ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன் அப்படின்னா, அவன் சொல்றது என்ன அப்படின்னா, நான் ரொம்ப பர்ஃபெக்ட், ஒவ்வொரு நாளும் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தேன், அதனாலதான் எனக்கு ஆசீர்வாதங்கள்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு நான் ஒரு பொழுதும் நான் சொல்ல மாட்டேன். இன்ஃபேக்ட் அவன் சொல்றான், நான் ஆண்டவரை தேடாத நாட்கள் அநேகம், ஆனாலும் ஒரு நாள் கூட ஆண்டவர் என்னை குறித்து அக்கறை கொள்ளாமல் இருந்ததே இல்லை. அதான் அவன் டைப் பண்ணி அமைச்சார். இன்ஃபேக்ட் தேர் வர் டேஸ் ஐ டென்ட் சீக் ஹிம் பட் ஹீ நெவர் ஸ்டாப்ட் கேரிங் ஃபார் மீ. இது எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான, எனக்கு அழ வருது, எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். இது எல்லாரோட லைஃப்லயும் இது 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 கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். நாம் ஆண்டவரை தேடாத நாட்கள் அநேகமா இருந்திருக்கலாம். ஆண்டவரை மறுதளித்த நாட்கள், ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்த நாட்கள், ஆண்டவருக்கு விரோதமான அக்கிரமங்களை செய்த நாட்கள் அநேகமா இருந்திருக்கலாம். ஆண்டவரே முதுகுல குத்த நாட்களா இருந்திருக்கலாம். ஆண்டவரே அடுத்த ஒவ்வொரு நாட்களும் சிலுவையில அந்த நாட்கள் இருக்கலாம். ஆனா ஒரு பொழுதும் ஆண்டவருடைய கரம் நம்மளை விட்டு விலகல, அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகல, அவருடைய பிரசனத்தை நம்ம விட்டு விலகல, அவருடைய கரத்தை ஒரு பொழுதும் எடுக்கல. இவன் சொல்லியிருக்கிறான், ஒரு நாளும் அவர் என்ன கேர் பண்ணாம இருந்ததே இல்லை. நான் ஆண்டவரை மறந்த நாட்கள் நிறைய இருக்கு. ஆனா அந்த நாட்களே எனக்கு தெரியும். நான் தான் என்கிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் சொல்றது அதனால தான் எனக்கு அழ வந்துச்சு. நல்ல அழைய ஸ்டாப் பண்ணிட்டேன். காட் நெவர் ஸ்டாப் கேரிங் ஃபார் மீ அப்படின்னு சொல்றான். அவர் ஒரு நாள் கூட என்னை மறந்ததில்லை அப்படின்னு சொல்றான். ஹி நெவர் ஃபர்காட் மீ நாட் ஈவன் ஒன்ஸ். ஒரே ஒரு நாள் கூட மறந்ததில்லை அப்படின்னு சொல்றான். ஐயோ, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அவனுடைய ஃபேமிலி பிக்சர் நான் எடுத்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மெசேஜ் முடிச்சுட்டா அதை பிக்சர் எடுக்க நான் முயற்சிக்கிறேன். மெசேஜோட எண்ட்லயாவது போடுறேன். அவன் பெர்மிஷன் இல்லாம இது ஆன்லைன் மீடியம்ல நம்ம போடக்கூடாது. போட்டாலும் கோச்சிக்க மாட்டான். ஐல் ட்ரை. ஓகே, இல்லைன்னா நாங்கள் எஸ்ஐசி குரூப்ல அப்புறமா அவங்களுக்காக ப்ரே பண்ணலாம். ஓகே, அதோட நிக்லஸ் ஆச்சு. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இப்போ என் லைஃப்ல என்னென்னலாம் ஆசீர்வாதங்கள் இருக்கோ இது எல்லாமே என்னால் ஆனது அப்படின்னு நான் ஒரு நாளும் நான் சொல்ல மாட்டேன், சொல்லவும் முடியாது. ஏன்னா இது எதுவுமே என்னால் உண்டானதல்ல. இது எல்லாமே இயேசுவால் ஆனது. இயேசுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அண்ட் என்னுடைய பெற்றோருடைய ஜபம்னு சொல்லிட்டு அந்த பெற்றோருடைய ஜபத்தின் முக்கியத்துவத்தை சொல்றான். அவனா சொல்றான்னா, ஐ ட்ரூலி பிலீவ் ஐ எம் ரீப்பிங் வாட் தே சோட். என்னுடைய பெற்றோர் எதையெல்லாம் விதைத்தார்களோ அதை அறுத்தார்கள். இந்த டைம்ல நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அவங்க அம்மாவை பத்தி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏஜி சர்ச், ஆக்சுவலா மோகன் பாஸ்டர் சர்ச்சுக்கு போற ஃபேமிலி அவங்க. மொரட்டு ஆவிக்குரிய தாயார் அவங்க. அவன் வீட்டுக்கெல்லாம் போனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங் இந்த ப்ரேயர் வேரியர்ஸ் இருக்கிற வீட்டுக்கு, அந்த மாதிரி நபர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும். எஸ்பெஷலா என் ஃப்ரெண்டோட அம்மான்றதுனால
பயங்கர ஃபயர். அவங்க போகும்போதெல்லாம் அவ்வளோ அன்பா கவனிப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்து. பட் ஸ்டில் ரொம்ப அழகாவும் இருப்பாங்க, அன்பா விசாரிப்பாங்க, கவனிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இவனை நிறைய போட்டு கொடுத்துட்டு வந்தேன் போகும்போதெல்லாம். பட் ஸ்டில் எதுக்கு இதை சொல்றாங்கன்னா, பெற்றோருடைய பிரேயர் அவனை குறித்து அவ்வளோ பாரப்படுவாங்க. ஒரே பையன் அவன் அவங்க வீட்டுக்கு, அதனால ரொம்ப பாரம் இருக்கும். ஆனா இப்ப அவன் எதுக்கெல்லாம் அவனை குறித்து அவன் பயந்தாங்களோ எதுவுமே நடக்கல. கர்த்தர் கிருபையில எல்லாமே சகலத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமா தான் மாற்றி இருக்கிறாரு. அதை அவன் நினைவு கூறலாம் பாருங்க. பெற்றோருடைய ஜபத்தினால தான் நான் இங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு பிளஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பெற்றோர்கள் என்ன கவனிச்சீங்கன்னா, உங்களுடைய ஜபம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றும். இது போன்ற சாட்சிகள் பிள்ளைங்களை உங்க பிள்ளைகளை சொல்லுவாங்க, நான் விசுவாசிக்கிறேன். அண்ட் ஒண்ணு சொல்றான், ஒரு ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன ரகசியம் அப்படின்னா, என் வாழ்க்கையில கடந்தது எல்லாத்தையும் நான் யோசிச்சு பார்த்து சொல்றேன். என் வாழ்க்கையில நடந்த எல்லா அற்புதங்களும் எல்லா ஓவர்ஃப்ளோக்கும் காரணம் ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, இட் இஸ் லெஸ் ஆஃப் மீ அண்ட் மோர் ஆஃப் காட். நான் சிறுகவும் அவர் பெருகும்ன்ற மாதிரி அதற்கான காரணங்கள்ல நான் கம்மி காரணம். ஐயோ, தமிழ் ரொம்ப கஷ்டமாகுது. அவர் தான் நிறைய காரணம். இட் இஸ் லெஸ் ஆஃப் மீ. என்னால் ஒரு போதும் சொல்ல முடியாது. தேவனால் என்னால் நிறைய வாட்டி சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சிருக்காரு. அதனால்தான் என்னால உறுதியா போல்டா சொல்ல முடியும், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று அப்படின்னு சொல்றான். அவன் கடைசியா சொல்லி முடிக்கிறான், நானும் என் குடும்பமும் என் வீட்டாரும் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு வந்து கிரேட்ஃபுல்லா நன்றியுள்ள இதயத்தோடு இருப்போம். என் வாழ்க்கை ஃபுல்லா சங்கீதக்காரன் மாதிரி முடிச்சுக்கிறான். பத்தியாவன் இதை நான் நோட் பண்ணல. என் ஜீவன் உள்ள நல்லம் நன்மையும் நான் உண்மையா இருப்பேன். மை ஃபேமிலி அண்ட் ஐ வில் ரிமைன் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஆல் த டேஸ் ஆஃப் அவர் லைஃப். ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் போட்டு ஒரு கை கூப்பி முடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கீழே ஒன்று அமிச்சான். பட் வந்து அதை விட இந்த சாட்சியே போதுமானதா இருக்கிறதுனால நான் இது இங்க ஸ்டாப் பண்றேன். ஓகே ஓகே. இது எம்எஸ் கார்த்திக் கூட ஒரு சாட்சி. ரொம்ப அழகா இருந்துச்சு. கேட்கும் போது நானுமே சந்தோஷமா இருந்தேன். ரீட் பண்ணும் போது எனக்கு உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணும் போது, ஏன் தெரியுமா இந்த போன்ற சாட்சிகள் ரொம்ப முக்கியம். இவர்கள் 2026ல நம்மள மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழற ஒரு மனிதர்கள் தான். அடியார்ல தான் வீடு. நம்ம கண்ணால பார்க்கிற ஒரு மனிதன் தேவனால் ஆசீர்வாதம். இப்போ நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கிற ஆட்கள். இவன் 2,40,000 அப்படின்னா 3,70,000 யாருன்னா ஒருத்தர் வாங்குறவங்க இருப்பாங்க. பட் அவங்கள கேட்டீங்கன்னா, நான் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்ற ஆட்களா இருப்பாங்க. சுய பலத்தினால கூட பணம் சம்பாதிக்கலாம். பட் இவனுடைய சாட்சி ஏன் இங்க சர்ச்ல ஷேர் பண்ண பண்ண வேண்டிய ஒரு 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 கட்டாயத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னா, இவனை ரொம்ப க்ளோஸ் குவார்டர்ஸ்ல பார்த்து ரொம்ப கிட்ட நான் டிராவல் பண்ணேன். அவன் சொன்னதையும் நான் சொல்லிடுறேன், இல்லைன்னா அவன் திட்டுவான். அவன் ரொம்ப ஒரு டல் ஃபேஸ் ஆஃப் லைஃப். அவங்க தகப்பனுடைய இழப்புல ஐ வாஸ் தேர். ஒரு ஆவிக்குரிய நண்பன் ஏன் முக்கியம் அப்படின்னா, ஏன்னா என்னுடைய போன பர்த்டேக்கு அவன் பெரிய லாங் டெக்ஸ்ட் ஒரு பெரிய மெசேஜ் அமிச்சான். எல்லா வருஷம் நினைவு கூர்ந்து அமிச்சான். டே இதெல்லாம் நானே மறந்துட்டேன்டா, என்னடா இதெல்லாம் ஞாபகம் வச்சேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங் ஆயிடுச்சு. அதனால நான் பர்த்டே டெக்ஸ்ட் அமிச்சேன்லடா, அந்த ஞாபகம் பத்தி தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். என்ன அப்படின்னா, அவனுடைய அந்த தகப்பனுடைய இழப்புல ரொம்ப க்ளோஸா நான் அவன் கூட இருந்தேன். நான் அவன் அந்த டெத்துக்கு போயிட்டு ஒரே ஒரு வார்த்தை கூட வாயை தந்து எனக்கு சொல்லி, எனக்கு டெத்லாம் போய் பேசவே தெரியாது. இன்னும் ஆனா அவன் கையை டைட்டா இப்படி கோத்துக்கணும் கூடிய நான் அழுகுறான். கூட சேர்ந்து நானும் அழுதேன். ஒரு வார்த்தை சொல்ல, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், இழப்புல ஃப்ரெண்டு கூட நின்னா போதும். ஐ வாஸ் பிரசன்ட். அடிக்கடி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அவன் வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை எல்லாரையும் விசாரிச்சோம் அந்த நாட்கள்ல. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு வேலைக்கு ஒரு ஃப்ரெண்டு சேரும் போது அவனுடைய பே ஸ்லிப் அனுப்புவான். எல்லா வேலையிலயும் ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா நானு, இளவரசன் ஒரு பையன், கார்த்திக், இவங்க 3 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர். எங்க குரூப்ல பே ஸ்லிப் யாருன்னா அனுப்புவாங்களா? ஏன் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் வந்து பொறாமப்படுவாங்க ஜென்ரலா. இவன் ஏன் அனுப்புவானா, இந்த 2 மட்டும் தான் சந்தோஷப்படும். அவன் சொல்லுவான், ஏய் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றேன், ஃபேமிலிக்கு அப்புறம் காட் ஹஸ் பிளஸ் மீ மாப்ள. 3 பேரும் கிறிஸ்டியன்ஸ். ஸோ யோசிச்சு பார்க்கும்போது இவனுடைய ஒவ்வொரு ப்ரொமோஷன், அவனுடைய திருமண காரியங்கள், பொண்ணு அமைஞ்சது, குழந்தை பிரெக்னன்சி, எல்லாமே ஒவ்வொரு நற்கிரியைகளையும் நல்ல காரியங்கள் லைஃப்ல நடக்கும்போது நான் ரொம்ப கிட்ட இருந்து பார்க்கும்போது கர்த்தருடைய கரம் எப்படி இந்த பிள்ளையை நடத்துது. அவங்க அம்மாவுடைய ஜபம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அவனுடைய பாவத்தையும் அவன் வந்து கர்த்தரை விட்டு தூர போன நாட்களையும் நான் அறிகிறேன். ஏன்னா அவன் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவான், சொல்லுவான், ஹெல்ப் சீக் பண்ணுவான். நானே அவனை மாதிரிதான். டேய் நானும் உன்ன மாதிரிதான். இல்ல மாப்பிள்ளேன், நான் உன்னை நம்புறேன், நீ எனக்கு சொல்லு, ஆலோசனை சொல்லுன்ட்டு இந்த கொரோனா டைம்ல ஐ ஹேவ் ஸ்பெண்ட் லாட்ஸ் ஆஃப் டைம் வித் ஹிம்.
லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டைம் வித் ஹிம். நிறைய காரியங்கள் வெளியே சொல்ல முடியாத பர்சனலா ஷேரிங்லாம் நிறைய இருந்திருக்கு. கர்த்தர் கிருபையில இன்னைக்கு அவன் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கானா. அவன் சொல்றான், நீ ஒரு முக்கிய பங்குன்னு சொல்றான். அவன் சொன்னதை நான் இங்க ரீஷேர் பண்ணி நானே அதை சொல்லிக்க முடியாது. அது யாரும் யாரை பத்தியும் சொல்ல முடியாது இல்லையா. இல்ல இல்ல மாப்பிள்ள, நீ ரொம்ப முக்கிய பங்கு, நீ இதை சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வற்புறுத்தி சொல்ல சொன்னதுனால நான் இதை சொல்றேன் அப்படின்றது அவனுடைய ஸ்டேட்மெண்ட். நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியல. அவன் 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 அதை அனுபவிச்ச நன்மை அனுபவிச்சவன் தான் தெரியும். நம்ம ஊழியக்காரங்க எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம். க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா கொஞ்சம் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். பட் எந்த டைம்ல எந்த கருத்துடைய வார்த்தை போதிக்கிறோம் பேசுறோம், இவனெல்லாம் உரிமையா டாடா கேச்சிருக்கிறேன். எனக்கு அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. ஞாபகம் நம்ம இந்த சபையில இருக்கிற விசுவாசிகள்லாம் திட்ட முடியாது. ஏன்னா அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க உங்க ஃப்ரெண்ட் ஆயிட முடியாது. பட் இவங்களெல்லாம் பாருங்க, ஃப்ரெண்ட் எல்லாம் மாட்டினா உரி உரின்னு உரிச்சிடுத்து போட்டு கிழிக்கிற கிழியில அடுத்த வாட்டி ஃபோன் பண்ணவே பயமா இருக்கணும். ஆனா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ திட்டுவேன்னு தெரியும்டா, அதனால தானே உனக்கு ஃபோனே பண்ணணுவாங்க. இந்த மாதிரி 2 3 கேஸ் இருக்குது நமக்கு. நல்லா போட்டு நல்லா திட்டிய மண்டைக்கு உரைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோனே ஆரம்பிப்பாங்க. நீ என்ன சொல்றது, நானே கிழிக்கிறேன்ட்டு கிழிக்குன்னு கிழிச்சு வாழ்க்கை உருப்படுற வரைக்கும் விடப்படுறது. இது மாதிரி எனக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. இவனும் என்னுடைய ஃப்ரெண்டுமே கூட இல்லையா. நானுமே இவங்கிட்ட நிறைய காரியங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பட் நிறைய எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அவன் ஷேர் பண்ணி நான் ஆலோசனை சொல்ற இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறாரு. எல்லாமே யோசிச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு பாகமும் மாறி 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 வந்து இன்றைக்கு இவ்வளோ ஒரு உயர்வுகள்ல அவன் வந்து ஃபாரின்லாம் டிராவல் பண்ற பிக்சர்ஸ் நான் பாக்குறேன். போறான், அவன் ஆசீர்வாதமா இருக்கும் போது ஒரு சர்ச்ல அவனுடைய எக்ஸாம்பிள் சொல்றான் அப்படின்னா, MS கார்த்திக்கு கர்த்தர் இவ்வளோ நன்மைகள் செய்து அவனுடைய பாத்திரத்தை நிரம்பி வழி செய்கிறார் என்றால், நிச்சயமா உங்களுக்கும் எனக்கும் அவன் செய்ய வல்லவரா இருக்கிறான். அந்த ஹோப்பை கொடுக்குறது அந்த டெஸ்டிமெண்ட். உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு பையன் தான் அவன். அவன் தெளிவா சொல்லிட்டான். அவனுடைய சாட்சியிலேயே என்ன சொல்லுகிறான்னா, நான் ஒன்றும் பெரிய இது இல்லை. அவன் அந்த மாதிரியும் இல்லை ஆக்சுவலா. ஆஹ் நம்மலாம் பாருங்க டெய்லி பைபிள் படிக்கிறோம். அவன்லாம் கேட்பேன், அமேசான்ல போயிட்டு உயிர் எடுப்பேன், பைபிள் படிச்சியா? படிக்கலன்னா நீ தயவு செஞ்சு நீதிமொழிகளாவது கேப் வீட்டுக்கு போவல, வீடு கிட்டதான் அவனுக்கு. கேப்ல போகும்போது ஒரு அதிகாரமாவது படுறான்ட்டு வற்புறுத்தி நான் டெய்லி கேள்வி கேட்பேன். பச்சா இன்னைக்கு பச்சம் அப்படின்னு ஜாலியா சொல்லுவாரு. சரி இன்னைக்கு பச்சா அத்தனை நாள் கேட்கறோம் அப்படின்ற மாதிரி பாருங்களேன். நம்ம சர்ச்சில் மட்டும் இதை பண்ணல, நல்ல நண்பர்களையும் நம்ம எப்படி அவனுடைய ஆத்மா அவனை எப்படி விட்டுற முடியும். என் ஃப்ரெண்டாச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா உணர்த்தி 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 வந்து கொட்டி 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 உரிமை இருக்குது. அவனும் திருப்பி கொட்டினா வாங்கிக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு மாதிரி இன்னைக்கு பார்க்கும் போது அவனும் ஃபேமிலியும் அவனும் குழந்தைகளும் ரொம்ப பிளஸரான ஒரு ஃபேமிலி. ரொம்ப நாள் ஆச்சு அவங்களை பார்த்து. இது பேசும்போது எனக்கு ஒரே ஜாலி ஆயிடுச்சு. சீக்கிரம் போய் அவனை விசிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். கர்த்தர் அந்த காரியத்தை வாங்கி செய்யணும். இதே மாதிரி உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார். விட்டுறாதீங்க. ஓவர் ஃப்ளோ உங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர போகிறது. அது மாத்திரம் இல்லாமல் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு தாவீது சங்கீதக்காரர் சொல்றாரு. நான் ஒரு விஷயத்த நான் சொல்றேன். ஹி இஸ் அ ஹார்ட் ஒர்க். பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர் அவன். பயங்கரமான ஸ்மார்ட் ஒர்க்கரும் கூட. சும்மா எல்லாம் காசு வந்துடாதுங்க. உழைக்காம காசு வராது. இவன் ஒரு மாதிரி நைட் ஷிஃப்டே போகக்கூடாது அப்படின்னு நினைச்சாலு, ஆனா அடுத்த கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 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 விஷயமே நைட் ஷிஃப்ட் கம்பல்சரிப்பா. இதுல 2 விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. அவன் சொல்லாத சாட்சி நான் சொல்றேன் பாரு. தாவறான், அமேசானை விட்டு அடுத்த கம்பெனி போறான். நைட் ஷிஃப்ட் கம்பல்சரி சார், இஷ்டம் தான் வாங்கன்ட்டாங்க. சொல்றேன், மாப்பிள்ள ஜம்ப் அடிக்கணும், இது செம்ம 12,000 கிட்ட சேலரி ஹைக் ஆகுது, இப்ப விட்டோன்னா இது கிடைக்காது, அவன் பாத்துக்கலாம், நான் ஜம்ப் பண்ண போறேன்ட்டு ஒரே ஒரு மாசம் நைட் ஷிஃப்ட் போனாங்க. நம்புவீங்களா மாட்டீங்களோ, அந்த கம்பெனில எவனுக்குமே நைட் ஷிஃப்ட் இல்லாத வேலை கிடைக்காது. அப்படி ஒரு ஷிஃப்டே இல்ல. இவன் போறான், என்ட்ரு ஆகுறான், ஒரு ஜாப் விட்டு ஒருத்தர் தாவுறாரு, அவர் வராரு, இவன் உள்ள போறான். போனதுக்கு அப்புறம் என்ன மிராக்குலஸா நடக்குது அப்படின்னா, இவன் போன அந்த பொசிஷனுக்கு அப்ப இருந்த காலகட்டத்தில் நைட் ஷிஃப்ட் தேவையில்லை. மார்னிங் தான் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஃப்ளோ ஆகும். நீங்க மார்னிங் உங்க வேலையை பார்த்தீங்கன்னா, இதோடைய எக்ஸ்டென்ஷனை ஈவினிங் முடிப்பான். இவன் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டானா அதோடைய விளைவுகளை ஈவினிங் ஷிஃப்டோ நைட் ஷிஃப்டோ வந்து பண்ணிட்டு போவாங்க. இது எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. அவன் கமிட் பண்ண, ஆனா அவன் ஜோம் பண்றப்ப என்கிட்ட சொன்ன ஜோம் பண்ண, நைட் ஷிஃப்ட்லாம் நமக்கு செட் ஆகாது, ஹெல்த் அஃபெக்ட் ஆயிடும். கல்யாணம் ஆகல அப்போ இத்தனைக்கும். கர்த்தரால எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியுது பாருங்களேன். அந்த விசுவாசம் வயராக்கி. 2வது, நான் உழைக்கிறேன், நான் இறங்குறேன், நான் பிரயாசப்படுறேன். பிரயாசப்பட்டு பயிரெடுக்கிறவன் முந்தி பலன் அடைவான்னு வசனம் சொல்லிட்டு. ஸோ வாட் அபவுட் யூ? உங்களுடைய பிரயாசங்கள் எப்படி இருக்குன்றீங்க நான் கேள்வி கேட்கிறேன். எனக்கும் ஆசை தான். கார்த்தி மாதிரி ஒரு 2,40,000 ஆஹா, யோசிக்க எப்படி இருக்கும். ஒரு மாசத்துக்கு 2,40,000 எப்படி இது பாருங்களேன், யோசிச்சு பார்க்கும்போது. ஆனா கார்த்தி மாதிரி நீ உழைக்க ரெடி ஆடானா அப்ப டக்குன்னு அப்படியே தலையை தான் பிடிக்காது உங்ககிட்ட அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்ல. வி நீட் டு ஒர்க் ஹார்ட், வி நீட் டு ஒர்க் ஸ்மார்ட். ஆண்டவருடைய ஆலோசனைகளை கேட்டு ஆண்டவருடைய திட்டங்களை நம்ம நிறைவேற்றும் போது
நிச்சயமாக என் நண்பனை ஆசீர்வதித்து போல உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு. ஃபெய்த்ஃபுல்லா இருங்க. ஆண்டவருக்கு நீங்க உண்மையா இருங்க. உங்களுக்கும் ஆண்டவர் எப்பவுமே உண்மை உள்ளவரா இருப்பார். கான்ஃபிடென்ட்டா இருங்க. நிச்சயமா வாழ்க்கை ஆசீர்வாதமா தான் மாறும். ஆசீர்வாதமா தான் நம்ம வாழ போகிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறோம். பிரம்மாண்டமான காரியங்கள் வருகிற நாட்கள். ஒண்ணு நம்ம தேடி போவோம். இல்லைன்னா நம்மள தேடி வரோம். நான் விசுவாசிக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய ஹோப்ப, உங்களுடைய பிரயாசத்த விட்டுறாதீங்க. போட்டுனே இருங்க. இது எஃபர்ட்ஸ போட்டுனே இருங்க. ஒரு நாள் வலைக்கிழியத்தக்கதான மீன் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ அந்த ஹோப்போட நான் முடிக்கிறேன். இந்த இந்த மினி சீரிஸ் இப்ப முடியுது. நெக்ஸ்ட் வீக் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறோடு அப்படியே அந்த 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 வசனத்திலேயே வேற ஒரு ஆங்கிள் வேற வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.